நெல்லை மாவட்டம் வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தில் செப்டிக் டேங்க் குழியில் விழுந்து முதியவர் பலியாகியிருக்கிறார். பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் செப்டிக் டேங்க் குழியில் தவறி விழுந்து முதியவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ருக்மணி. வணக்கம் ருக்மணி, இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய முதியவரின் தகவல் குறித்தான ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நகர சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இதன் பணிகள் 70% முடிந்த நிலையில் தற்போது அங்குள்ள கழிப்பறைகளுக்காக செப்டிக் டேங்க் குழிகள் தோண்டப்பட்டுள்ளது. இந்த குழிகள் பாதுகாப்பற்ற முறையில் இருந்துள்ளதால் இன்று அதிகாலையில் ஒரு முதியவர் இறந்து கிடப்பதாக வள்ளியூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வள்ளியூர் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்தவர் வள்ளியூர் சொக்கநாதர் கோயில் தெருவை சேர்ந்த முருகன் எனவும் தெரிய வந்தது. இவர் திமுகவின் 9வது வார்டு செயலாளராக இருக்கிறார். நேற்று இவர் வள்ளியூர் புதிய பேருந்து நிலையம் பகுதிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அங்கே பாதுகாப்பற்ற முறையில் இருந்த அந்த சேஃப்டி டேங்க் குழியில் தவறி விழுந்து இறந்துள்ளதாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து வள்ளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ருக்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.